ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களை மார்மயோ. இன்றைக்கு நாங்கள் தூங்கா நகரம் பாரிஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பிரான்ஸில் இருக்கிற பாரிஸ் என்ற சொல்லப்படுற தலைநகரம் தூங்கா நகரம் என்று சொல்லி செல்லமாக மிக சிறப்பாக அழைக்கப்படுது. இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பகலில் மட்டும் இல்லாமல் இரவுலையும் இங்கே சன நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆறாவது ஒரு மனிதனாச்சும் ஒரு வீட்டிலேயாச்சும் வெளிச்சம் எரிஞ்சு கொண்டே இருக்கும்ன்றது தான் அதோட மீனிங் அர்த்தம். குடியளவுக்கு எல்லாருக்கும் பிரான்ஸ் என்று சொன்னாலே கூடுதல் ஞாபகம் வருது பாரிஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு பாரிஸுக்கு தான் இப்படி ஒரு சில பேர் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடும். அதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ 12 மணிக்கு எடுக்கப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சன நடமாட்டம், வாகன போக்குவரத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் பொது போக்குவரத்துக்கள் கூட 12 மணி வரை காணப்படுகிறது. அப்படி ஒரு சன நடமாட்டம் கூடிய தூங்கா நகரமாக தான் பாரிஸ் இருக்கின்றது. தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ்ன்னு சொன்னாலே பாரிஸ் தான் ஞாபகம் வரும். ஏனென்று சொன்னால் இங்கே குடியளவான தமிழாக்கள் பறந்து வாழ்கின்ற இடம். அதை விட அவங்க வர்த்தக நடவடிக்கைகள், தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்கிற இடமாக தான் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் மற்றும் ட்ரெயின் இரவு கூட போக்குவரத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ டிக்கெட்டுகள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. நாங்கள் இப்படி ஒரு அட்டையை பாவிச்சு தான் நாங்கள் மெட்ரோக்கு ட்ரெயினுக்குள்ளே போகணும், உள்நிலையணும் தானியங்கி மூலமாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெயினுக்கு கூட இவ்வளோ பேர் சனத்தொகையான ஆட்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய வேலைகளை முடித்து வீட்டை போகிறதுக்காக. என்னடா இவன் என்ன செய்கிறான்னு பார்க்குறீங்களா? நானும் இப்போ தான் வேலை முடித்து போய் கொண்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ஒரு தூங்கா நகரம் என்று சொல்லப்படுற பாரிஸ்லாம் நாங்கள் வாழ்ந்து வரோம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் எம்ஆர் மயூ. நன்றி.